நேர்களுக்கு வணக்கம். தமிழ் ஜனம் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழ்நாட்டில் ரெண்டு விஷயம் அரசியலில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, காங்கிரசினுடைய தேசிய நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தியோட பேட்டி, இன்னொன்று அமித்ஷாவினுடைய வருகை. ரெண்டு விஷயமும் என்ன பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தமிழ் ஜனம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செய்து ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சில மாதங்களுக்கு முன்னாகவே காங்கிரசினுடைய தேசிய நிர்வாகியும் ராகுலுக்கு நெருக்கமானவருமான பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்திச்சுட்டு போனார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் ஊடகங்களில் ரொம்ப பரவலாக பேசப்பட்டு வந்தது. ஆனால் அதெல்லாமே யூக அடிப்படையில் இருந்தது. இந்த நிலைமையில் இன்னைக்கு கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்திச்சிருக்காரு பிரவீன் சக்கரவர்த்தி. அப்போ இது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி கேட்குறாங்க. அவர் ஓப்பனாகவே போட்டு உடைச்சிட்டாரு. ஆமாம், நான் விஜயை சந்தித்தேன். இன்னைய சூழலில் விஜய் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்துக்கிட்டு இருக்காரு, அதை மறுக்கிறதுக்கு இல்லை அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காரு. அப்போது நீங்கள் தாவேக கூட்டணிக்குள்ளே போகிறீங்களா இல்லையாங்கும்போதெல்லாம் அதுக்கெல்லாம் அவர் கொஞ்சம் மழுப்பலாக தான் பதில் சொல்கிறாரு. ஏன் நான் போய் ஒரு நண்பராக சந்திக்கக்கூடாதா? எனக்கு காங்கிரஸ் நிர்வாகி அப்படிங்கிற ஒரு அடையாளம் மட்டும்தான் இருக்கா? எனக்கு ஒரு சினிமா அடையாளமும் இருக்குது. அதனால் நான் அந்த விதத்தில் நான் அவரை போய் சந்தித்தேன் அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் அதோடு விட்டுட்டாருன்னா பரவாயில்ல, அதை தாண்டி சில விஷயங்களை சொல்கிறாரு. என்ன அப்படின்னா, 3 விஷயத்தை பட்டியலிடுறார். ஒன்று, அவர் சொல்கிறது என்ன அப்படின்னா, அதிக சீட்டு. அதாவது இப்போ திமுக கொடுக்குற சீட்டு பத்தாது அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிறார். இன்னொன்று, அதிகாரத்தில் பங்கு வேணும் அப்படின்னு சொல்கிறார். அதே போல் ஆட்சியிலையும் பங்கு வேணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறார். ஆக மொத்தம் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக சொல்லாமல் சொல்லிட்டு போயிட்டார் பிரவீன் சக்கரவர்த்தி. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கொஞ்சம் கொஞ்சமாக தாவேக பக்கம் சாயுது அப்படிங்கிற விஷயத்தை. ஆனால் நம்ம எதையுமே இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு முடிவுக்கு வந்துட முடியாது. ஏன் அப்படின்னா, திமுக கிட்ட தங்களுக்கான அந்த பார்கெனிங் பவரை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தாவேக பக்கம் சாயிற மாதிரியான ஒரு விஷயத்தை காங்கிரஸ் டிஸ்பிளே பண்ணலாம். ஏன் அப்படின்னா, கடந்த சில மாதங்களாகவே நமக்கெல்லாம் தெரியும் காங்கிரஸ் தாவேக கூட்டணியில் போக போகுது அப்படிங்கிற விஷயமெல்லாம் புகைச்சலாக வந்துக்கிட்டு இருக்கு. திடீர்னு சிதம்பரம் போய் ஸ்டாலினை சந்திக்கிறாரு. இன்னொரு சைடு பிரவீன் சக்கரவர்த்தி போய் விஜயை சந்திக்கிறாரு. இதுக்கு நடுவில் செல்வ பெருந்தகை சொல்கிறாரு, அப்படிலாம் இல்லை, நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு எதிராக காங்கிரஸில் இருக்க சில நிர்வாகிகள் கருத்து சொல்கிறாங்க, இல்லை தாவேக பக்கம் போக வேண்டிய சூழல் வந்துருச்சு அப்படின்றாங்க. ஸோ இந்த புகைச்சல் இப்போ நெருப்பாக எரிய தொடங்கிருச்சு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஆனால் இதை திமுக எப்படி கையாளுது அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம கொஞ்சம் ஆழமாக பார்க்க வேண்டியிருக்கு. திமுக ரொம்ப ராஜதந்திரமாக இதை கையாளுறாங்க. என்ன அப்படின்னா, காங்கிரஸ் அந்த பக்கம் சாயுது அப்படின்னா உடனே போய் இல்லை வந்துருங்க, உங்களுக்கு இவ்வளோ சீட்டு தரோம் அப்படின்ற விஷயத்த சொல்லலை. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, போகிறதுனா போய்க்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஆட்டிடியூடை காமிக்கிறாங்க. இதுக்கு நடுவில் தேமுதிகவை உள்ளே இழுக்கிறதுக்கான ஒரு முயற்சி நடக்கிறதா சொல்லப்படுகிறது. இன்னும் ஆழமாக பார்க்கணும் அப்படின்னா, தேமுதிகவுக்கு நாங்கள் 9 சீட்டு தரோம், அதுவும் விஜய் பிரபாகரனும் பிரேமலதாவும் கடந்த முறை போட்டியிட்ட அதே தொகுதியையும் நாங்கள் தரோம் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை திமுக எடுக்கிறதாவும் ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது. இது எதுக்காக அப்படின்னா, காங்கிரஸ் நீ என்கிட்ட பார்கெயின் பண்ணுறதுக்காக தாவேக பக்கம் சாயிற அப்படின்னா எங்களுக்கு பிரச்சனை இல்லை, நாங்கள் தேமுதிகவை உள்ளே இழுத்துக்குவோம். அதில் ஒரு லாபமும் பார்க்க முயற்சி பண்ணுது திமுக. எப்படி அப்படின்னா, கடந்த முறை காங்கிரஸ் போட்டியிட்ட தொகுதி 25, இந்த வாட்டி 25யும் கேட்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கேட்கலாம். ஆனால் அந்த இடத்துல தேமுதிகவை வாங்க 9 சீட்டு தரேன் அப்படின்னு சொல்லி உள்ளே இழுத்தா மிச்சம் இருக்கக்கூடிய 16 சீட்டு திமுகவுக்கு லாபம்தான், அந்த இடத்துல நிற்க போகிறாங்க. அப்படி ஒரு கணக்கையும் போடுது திமுக. ஆனால் பிரேமலதா என்ன முடிவெடுக்க போகிறாரு? 9ஆம் தேதி கடலூரில் நடக்க போகிற மாநாட்டில் யார் கூட கூட்டணி அப்படிங்கிறத நாங்கள் அறிவிக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் நம்ம பார்க்கணும். இன்னொரு சைடு, இன்றைக்கு அன்புமணி ராமதாஸ் கட்சிக்குள்ளே இருக்க பிரச்சனைகள், பிளவுகள் இதையெல்லாம் தாண்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியை போய் சந்திக்கிறாரு. அங்கே 2 பேருக்கும் இடையில பேச்சுவார்த்தை நடக்குது. வெளியில் அதிகாரப்பூர்வமாக எடப்பாடி அறிவிக்கிறாரு, பாஜக அதிமுக கூட்டணி உள்ள பாமக வந்துருச்சு அப்படின்றார். ஆனால் எத்தனை சீட்டு அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊடகங்கள்லையும் ஒவ்வொரு மாதிரி வருது. ஒரு ஊடகத்தில் பாமகவுக்கு
19 சீட்டு ப்ளஸ் ராஜ்யசபா சீட்டு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இன்னொரு ஊடகத்தில் 25 சீட்டு கன்ஃபார்மாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு செய்தி வெளிப்படுகிறது. இதெல்லாம் எந்த அளவுக்கு நமக்கு உண்மை அப்படின்னு தெரியல. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம உத்து பார்க்கணும். அமித்ஷா தமிழகத்திற்கு வந்துட்டு போன பிறகு கூட்டணிக்குள்ளே பாமக வருது, கூட்டணி முடிவாகுது. அப்போது எவ்வளோ அழகாக அமித்ஷா ஸ்கெட்ச் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம உத்து பார்க்கணும். சரி, இப்போது இந்த விஷயம் எல்லாம் நடக்கிறனால திமுக ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மூடுக்கு போயிருச்சு அப்படின்னு அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறாங்க. எப்படி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம தான் மறுபடியும் ஜெயிக்க போகிறோம் அப்படின்ற ஆட்டிடியூடில் இருந்த திமுக இப்போ கொஞ்சம் ஒரு சைடு அதிமுக பாஜக கூட்டணி பலமாயிட்டு இருக்கு, இன்னொரு சைடு விஜய் பக்கம் போகிறதுக்கு காங்கிரஸ் ரெடி ஆகிட்டு இருக்கு. இது அவங்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதனால் கடைசி நேர சில டேமேஜ் கண்ட்ரோல் நடவடிக்கைகளை எடுக்க தொடங்கியிருக்காங்க. என்ன? ஒன்று, மகளிருக்கு 1000 ரூபாய் விடுபட்டவங்களுக்கெல்லாம் கொடுக்குறோன்னு கடைசி நேரத்தில் இப்போ அறிவிச்சிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய தொகையே நாங்கள் தரோம் அப்படிங்கிறதையும் இப்போ அறிவிச்சிருக்காங்க. மாணவர்களுக்கு லேப்டாப் தரோம் அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் அறிவிக்கிறது சகஜம் அப்படின்னாலும் இல்லை, வெற்றி கொஞ்சம் ஆட்டங்கன் இருக்கு, அதை சரி செய்கிறதுக்கு தான் திமுக இந்த மாதிரியான ஒரு டேமேஜ் கண்ட்ரோல் மோடில் போயிருக்கு. இன்னும் ஒரு விஷயத்த சொல்ல போகணும் அப்படின்னா, விரைவில் வெளியாக போகிற விஜய் படத்துக்கு எதிராக பராசக்தி படத்தையே அவங்க களமிறக்கியிருக்காங்கன்னா எந்த அளவிற்கு ஒரு பயத்தில் திமுக இருக்காங்க பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஜனநாயகனுடைய ட்ரெய்லர் வெளியானது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி பராசக்தியோட ட்ரெய்லர் அதிக வியூஸு போகுது. ப்ராக்டிக்கலாக இப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமில்லை அப்படின்னு விஜய் ரசிகர்கள் மட்டும் இல்லை, சினிமா விமர்சகர்கள் கூட சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா, நமக்கு எல்லாமே தெரியும், தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில் விஜய் தான் சூப்பர் ஸ்டார். அப்போது விஜயினுடைய படத்தோட ட்ரெய்லரை தாண்டி பராசக்தி போகுதுன்னா அதுக்கு பின்னாடி திமுகவுடைய ஐடி விங் இருக்குது, அவங்க பாட்ஸ் மூலமாக வியூஸை அதிகமாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சமூக வலைதளங்களில் விஜய் ரசிகர்கள் காட்டமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இதையெல்லாம் பார்க்கும்போது தமிழ்நாட்டுக்கு அமித்ஷா வந்துட்டு போனதும் சரி, பிரவீன் சக்கரவர்த்தி விஜயை சந்தித்ததும் சரி, தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு புது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குன்னே சொல்லலாம்.